சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மாதம் 2500 ரூபாய் என்று சொல்லிவிட்டு 1000 ரூபாய் கூட தராமல் இழுத்தடிக்கிறது தான் உங்களுடைய மாற்றமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இப்படி பல தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்ததை அடுத்து இன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் அனைவருக்கும் ரூபாய் 1000 வரவு வைத்துள்ளது தாவேக அரசு என்றும், இந்நிலையில் எதிர்ப்புக்கு பணிந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைப்பு ஆட்சி மாறலாம் காட்சி மாறலாம், ஆனால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை இங்கு நிலைத்து நிற்கும் என திமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் 22 எம்எல்ஏக்களும் எஸ்பி வேலுமணி, சி சண்முகம் ஆகியோர் உட்பட 25 எம்எல்ஏக்களும் வரிசை கட்டியுள்ளனர். செய்தியாளர்கள் சந்திப்புகளில் இருதரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் பேச தயாராக இருக்கிறோம் என்றும், போங்க போங்க என்று எப்போதும் போல விரட்டி அடிக்காமல் வாங்க வாங்க என்று ஒருமுறை அழைத்து பாருங்கள் என்று எஸ்பி வேலுமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மன்னார்குடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காமராஜ் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததால் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா குறித்து எம்எல்ஏ காமராஜ் பேசியிருப்பது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அரசியல் கூட்டம் ஒன்றில் பேசிய எம்எல்ஏ காமராஜ், எல்லா கட்சியினர் உடனும் எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா சில இடங்களில் வருத்தப்பட்டு பேசியுள்ளார். எனக்கே அது சங்கடமாகி அவருக்கு போன் செய்து பேசினேன் என்றும், மேலும் இப்படி நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் சீட் வேண்டாம் என்றே போயிருப்பேன் எனவும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட நம்ம உறவே அப்படியே தொடரட்டும், 100 ஆண்டு காலம் ஆனாலும் நீங்கள் செய்த பணியை வேறு யாராலும் இந்த தொகுதிக்கு செய்ய முடியாது எனவும், நீங்கள் கொண்டு வந்த பணிகளை எல்லளவும் நாங்கள் மாற்ற மாட்டோம் என நேரடியாக அவரிடம் போனில் கூறியுள்ளேன். அவர் மன்னார்குடிக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்று டிஆர்பி ராஜா குறித்து பெருமையாக பேசியுள்ளார். தனுஷியா வயது 14. இவர் மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் தனுஷியா காரைக்குடி கற்பம்பட்டி சாலையில் உள்ள வயல்வெளி பகுதியில் ஆடு மேய்க்க சென்றுள்ளார். இரவு நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் தாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அவர்களின் புகாரை தொடர்ந்து தாப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் கலைச்செல்வன், சஞ்சீவி உள்ளிட்ட போலீசார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறுமி வைத்திருந்த செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தனர். அப்போது சிக்னல் காட்டிய குறிப்பிட்ட விளைநிலை பகுதிக்கு போலீசார் மற்றும் உறவினர்கள் விரைந்து சென்றனர். அங்குள்ள ஒரு விவசாய கிணற்றை எட்டி பார்த்தபோது சிறுமி தனுஷியா கிணற்றின் உட்புற திட்டில் உயிருக்கு பயந்து நின்று கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக கிராம மக்கள் கிணற்றில் இறங்கி மீட்க முயன்றும் ஆழம் காரணமாக அது தோல்வியில் முடிந்தது. உடனடியாக முசிறி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உயர்திறன் கொண்ட மின் விளக்குகள் மூலம் கிணற்றுக்குள் வெளிச்சம் பாய்ச்சி சிறுமிக்கு தைரியம் கூறியுள்ளனர். பின்னர் கயிறு கட்டி கிணற்றுக்குள் இறங்கிய வீரர்கள் சுமார் 7 மணி நேரமாக கிணற்றுக்குள் தவித்துக் கொண்டிருந்த சிறுமியையும் அங்கிருந்த ஆட்டுக்குட்டியையும் பத்திரமாக மீட்டனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு ஆட்டுக்குட்டி தவறி கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. அதை மீட்க நான் கீழே இறங்கிய போது நிலை தடுமாறி உள்ளே விழுந்துவிட்டேன். கையில் இருந்த செல்போனும் விழுந்ததால் யாரிடமும் பேச முடியவில்லை எனவும், கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் உயிருக்கு பயந்து திட்டில் ஏறி நின்று கொண்டேன் என்றும், கத்தி உதவிக்கு அழைத்து பார்த்தேன், ஆனால் கிணற்றை சுற்றி அருகில் யாரும் இல்லாததால் உதவிக்கு யாரும் வரவில்லை எனவும், இந்நிலையில்தான் செல்போன் சிக்னலை வைத்து என்னை வந்து மீட்டு உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் சிறுமி காயமின்றி மீட்கப்பட்டதில் செல்போன் சிக்னல் முக்கிய பங்கு வகித்தது. துரிதமாக செயல்பட்டு சிறுமியின் உயிரை காப்பாற்றிய தாப்பேட்டை போலீசார் மற்றும் முசிறி தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கல்வி நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே உள்ள மதுக்கடைகளை மூட அரசு உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 17 கடைகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து இந்த சாலையில் நடந்து சென்ற புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி ஊழியர் பேசுகையில், வேலை முடிந்து ஒவ்வொரு நாளும் இந்த ரோட்டில் போகும்போது உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போக வேண்டும் எனவும், குடிகாரங்க கூட்டத்தில் நடக்கவே முடியாது, ஆபாசமான வார்த்தைகள் கிண்டல்கள்னு அசிங்கமாக இருப்பதாகவும், தற்போது இந்த 2 கடைக்கும் பூட்டு போட்டது மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும், இதோடு நிறுத்திவிடாமல் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் ஒழித்துவிட்டால் இந்த அரசுக்கு மக்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பாங்க என்று தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக எடப்பாடி அணி, சி சண்முகம் அணி என 2 குழுவாக பிரிந்திருக்கும் நிலையில் இருதரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கொரோனாவுக்கு எதிராக தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் சிலர் வாக்களித்தது கட்சிக்கு எதிரான பெரும் துரோகம் எனவும், பதவிக்காக தாவேகா பக்கம் சேர்ந்துள்ளனர். அரசியலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான், ஆனால் பதவிக்காக கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். பெட்ரோல் விலை உயர்வு குறித்து தன் இயலாமைக்கு மக்களை பழிவாங்குகிறது ஒன்றிய அரசு என்று சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் பேசினப்ப மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டேன். இதுக்காக என்னை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க எனவும், இதுக்கெல்லாம் பயப்படுகின்ற ஆள் நான் இல்லை, எதிர்ப்பிலேயே வளர்ந்தது தான் திராவிட இயக்கம். அந்த வகையில் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுக்க விரும்புகிறேன் என்றும், சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்று அர்த்தம் இல்லை எனவும், கோயிலில் மட்டுமில்லை சொசைட்டியிலும் எல்லோருக்கும் ஈக்குவல் உரிமை இருக்க வேண்டும் என்று அர்த்தம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மேல் சாதி கீழ் சாதி என்று மக்களை பிரிக்கிறதை தான் நான் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதாகவும், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் பேசின கொள்கையை தான் நானும் பேசியுள்ளேன். நாங்கள் யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை என்றும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொன்னதுதான் எங்க வழி என தெரிவித்துள்ளார். தாவேகா வில்லிவாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா பொதுக்கூட்டம் ஒன்றை நேற்று நடத்தியுள்ளார். அதில் உரையாற்றிய அவர், திமுக தற்போது சந்தித்துள்ள அரசியல் சரிவு மற்றும் தேர்தல் தோல்விக்கு இரண்டே நபர்கள்தான் காரணம் எனவும், ஒருவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், மற்றொருவர் உதயநிதி ஸ்டாலின். கலைஞர் கருணாநிதி ரத்தமும் வியர்வையும் சிந்தி வளர்த்த ஒரு மாபெரும் இயக்கத்தை அவரது வாரிசுகள் அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டனர் எனவும், தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேர அரசியல் செய்வதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் உண்மையில் நிஜமான குதிரை பேரத்தை நடத்தியது திமுக தான் எனவும், தாவேகா தலைவர் விஜய் முதல்வராகதை தடுப்பதற்காக திமுக தனது பரம எதிரியான அதிமுகவுடன் கைகோர்க்க துணிந்தது. உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் மகன் மிதுனும் பாஷ்யம் குழுமத்தின் தொழிலதிபர் முன்னிலையில் ரகசிய சந்திப்பு நடந்தது. தாவேகா ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுகவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்க திமுக தரப்பு முயன்றது. இந்த திட்டத்தில் முதல்வரின் மருமகன் சபரீசனுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த துரோக அரசியலுக்கு இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் எம்.ஏ. பேபி போன்றவர்கள் திமுக, அதிமுக இணைந்து பாஜகவின் நிழலில் ஆட்சி அமைக்கும் என இந்த முயற்சியை வன்மையாக எதிர்த்ததாலேயே இந்த திட்டம் தோல்வியடைந்தது. தமிழக அரசியல் சூழலை புரிந்து கொண்டு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். டெல்லியில் இருந்து வந்த அந்த ஒற்றை குரல் தமிழ்நாடு அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னரே காங்கிரஸ் கட்சியின் மாநில நிலைப்பாட்டில் தெளிவு பிறந்தது என்று கூறியுள்ளார். மேலும் சி.வி. சண்முகம் போன்ற அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஏன் அதிருப்தி அடைந்தார்கள் என்பதற்கும் இதுவே காரணம் எனவும், எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதாவால் திமுகவை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்று பதவி வெறிக்காக அதே திமுகவுடன் கைகோர்க்க முயன்றது. அக்கட்சியின் கொள்கைக்கே எதிரானது என காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். சமீபத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியாவை சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு மாலுமி உயிரிழந்துள்ளார் மற்றும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். திருச்சியில் சொத்து கேட்டு தாயை தாக்கிய மகன், ஆத்திரத்தில் இரும்பு குழாயால் அடித்துக் கொன்ற தந்தை. இந்த சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சமயபுரம் போலீசார் தந்தை நடராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதைக்கு அடிமையான மகன் தொல்லை தாங்க முடியாமல் தந்தையே மகனை அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீஷனை முதலமைச்சராக காங்கிரஸ் நேற்று தேர்வு செய்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயனை எதிர்க்கட்சி தலைவராக சிபிஎம் தேர்வு செய்துள்ளது. இல்லத்தரசிகளுக்கு இனிப்பான செய்தி, உச்சத்திலிருந்து இறங்கிய தங்கம். தொடர்ந்து 2 நாட்களாக உச்சத்தில் இருந்த தங்கம் விலை இன்று சற்றே தணிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 100 குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. விலையில் ஏற்பட்டுள்ள இந்த சிறிய சரிவு நகை வாங்குவோருக்கு சற்று ஆதரவை தந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.